ஆரம்பத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சு, அதுக்கப்புறமா மிகப்பெரிய ஹீரோயினா மாறின நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஸ்ரீதிவ்யா. இன்னைக்குமே நிறைய பேர் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான் இவங்களுக்கு முதல் படம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா 2000 ஆண்டுலயே அனுமன் சந்திப்பு அப்படின்ற தெலுங்கு படத்துல இவங்க குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க. அதுல ஒரு படத்துல இவங்களுக்கு சிறந்த குழந்தை நடிகை அப்படின்ற விருதும் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா தான் தமிழ்ல வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தின் மூலமா ஒரு ஹீரோயினா அறிமுகமானாங்க. இவங்க தமிழ் சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா திடீர்னு இவங்களோட மார்க்கெட் வேற லெவலுக்கு உயர்ந்துச்சு. அதை பயன்படுத்தி இவங்களும் அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சுட்டே இருந்தாங்க. ஆனா ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ல கொஞ்சம் சொதப்பினாங்க. கூடவே இவங்களை கிளாமரஸா நடிக்க வைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் நடந்துச்சு. ஆனா என்ன வேணாலும் பண்ணுவேன், அப்படி மட்டும் நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஸ்ரீதிவியா பிடிவாதமா இருந்ததுனாலேயே அவங்கள விட்டு நிறைய பட வாய்ப்புகள் போயிடுச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்ல அவங்க முதல்ல ஹீரோயினா நடிச்ச படம் இது என்ன மாயம். ஆனா அவங்களுக்கு வெளியான முதல் படம் ரஜினி முருகன். ஆனா அதுக்கு முன்னாடியே 2000 ஆண்டுல மலையாள படத்துல இவங்க குழந்தை கேரக்டர்ல நிறைய நடிச்சிருக்காங்க. இவங்களோட அப்பா தயாரிப்பாளர் அப்படின்றதுனாலயே சினிமாவில் இவங்க ஈஸியா நுழைஞ்சிட்டாங்க. அடுத்தடுத்த பட வாய்ப்புகளும் கீர்த்தி சுரேஷ்க்கு அவங்க அப்பா மூலமா கிடைச்சிச்சு. இருந்தாலுமே இவங்களோட நடிப்புக்கு எந்தவித குறையுமே சொல்ல முடியாது. உண்மையாவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நம்ம தமிழ் சினிமாவில் கொடுத்திருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாவே நிறைய முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடி போட்டு நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிச்சு. ஆனா யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, நான் நடிச்சா தெலுங்கு படங்கள் தான் அதிகமா நடிப்பேன் அப்படின்னு அங்க போனாங்க. அங்க நடிச்ச எல்லா படங்களும் ஃபிளாப் ஆச்சு. சரி, அது கூட பரவாயில்ல, நான் எந்த ஹீரோ கூடயும் ஜோடி போட மாட்டேன், தனியா ஹீரோயின் சப்ஜெக்ட் எடுத்து நடிக்கிறேன் அப்படின்னு 2 படங்கள் நடிச்சு அதுவும் ஃபிளாப் ஆச்சு. ரொம்ப வருஷமா தான் ஆசைப்பட்ட பையனை ஒரு வழியா கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க கீர்த்தி சுரேஷ். ஆனா சினிமாவுல தான் வாய்ப்பு இல்லாம தவிக்கிறாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மஞ்சுமா மோகன். இவங்க 1997ல இருந்து 2001 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 மலையாள படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம தமிழ்ல அச்சம் என்பது மடமையடா அப்படின்ற படத்தின் மூலமா ஹீரோயினா அறிமுகமாகறாங்க. முதல் படத்திலேயே யங்ஸ்டர்ஸ் மொத்தமா இவங்க பக்கம் சாஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் இவங்களுக்கு வர தொடங்கிச்சு. ஆனா ஒரு கட்டத்துல நடிகர் கௌதம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா குடும்ப வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப பெருசா பட வாய்ப்புகள் எதுவும் இல்ல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நித்யா மேனன். தமிழ்ல வெப்பம் அப்படின்ற படத்தின் மூலமா இவங்க அறிமுகமாகறாங்க. கதைக்கு முக்கியத்துவம் இருந்துச்சு அப்படின்னா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் இவங்க நடிச்சு கொடுப்பாங்க. அப்படி ஒரு துணிச்சலான நடிகை தான் இவங்க. அதுலயும் நித்யா மேனன் நடிச்ச படங்கள் என்னவா இருந்தாலும் அந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆயிரும் அப்படின்ற ராசியும் இவங்களுக்கு உண்டு. இதை தொடர்ந்து இவங்க வெற்றி படங்கள் நிறைய கொடுத்திருக்காங்க. ஆனா இவங்க சினிமாக்குள்ள நுழைஞ்சது எப்ப தெரியுமா? 1998ல. ஆமாங்க, ஹனுமன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்துல இவங்க குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நிவேதா தாமஸ். 90s கிட்ஸ்க்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு சீரியல் தான் மை டியர் பூதம். இதுல குழந்தை நட்சத்திரமா நடிச்சு ஃபேமஸ் ஆனவங்க தான் இந்த நிவேதா தாமஸ். இவங்களுக்கு பாடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டாங்க. ஆனா இதுல அவங்களால ஜெயிக்கவும் முடியல. அதுக்கப்புறமா பாடுறதுக்கு பெருசா வாய்ப்புகளும் கிடைக்கல. நம்ம ஏன் நடிக்க கூடாது அப்படின்னு தான் அதுக்கப்புறமா நடிகையா மாறினாங்க. நம்ம தமிழ்ல நவீன சரஸ்வதி சபதம் அப்படின்ற படத்துல ஹீரோயினா இவங்க அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறமா 1-2 படத்துல ஹீரோயினா நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா பெருசா யாரும் இவங்களை கண்டுக்கல. இவங்க நம்ம தமிழ் சினிமாவுல கமல் மற்றும் ரஜினி 2 பேருக்குமே மகளா நடிச்சிருக்காங்க. ஆனா இவங்க குழந்தை நட்சத்திரமா ஒரு மலையாள படத்துல நடிச்சிருக்காங்க. அதுக்காக கேரள மாநில திரைப்பட விருதும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹன்சிகா. இவங்க தமிழ்ல 2011ஆம் ஆண்டு வெளிவந்த மாப்பிள்ளை அப்படின்ற படத்துல தனுஷ்க்கு ஜோடியா நடிச்சு அறிமுகமாகறாங்க. அதுல இவங்களுக்கு கிடைச்ச வரவேற்பு தொடர்ந்து பல முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியா நடிக்கக்கூடிய வாய்ப்பை வாங்கி கொடுத்துச்சு. அந்த டைம்ல தான் இவங்களுக்கு குட்டி குஷ்பு அப்படின்ற பெயரும் கிடைச்சிச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே பாலிவுட் இண்டஸ்ட்ரியில 2001ல இருந்து 2010 வரைக்கும் நிறைய படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க. இதே மாதிரி இவங்களுக்கு முன்னாடி ஸ்ரீதேவி, மீனா, ஷாலினி, ஸ்ரீதேவி விஜயகுமார் இவங்க எல்லாருமே குழந்தை நட்சத்திரமா நடிச்சு ஹீரோயின்களா மாறினவங்க தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.